வணக்கம். நான் பார்த்தே சமைத்த அன்னபூர்ணி 2வது நாள் பிரசாதம் கார்த்திகைக்கு பார்க்கலாம். நான் பொரி உருண்டை பண்ண போகிறேன். அதுக்கு 2 கப்பில் வெல்லத்தை எடுத்து வச்சுட்டுருக்கேன். இங்கே 4 கப்பு பொரி எடுத்து வச்சுட்டுருக்கேன். முதல்ல வெல்லத்தை அடுப்பில் வச்சு நம்ம உருக்கி பாகு பண்ணிக்கலாம். இங்கே 2 கப்பு வெல்லம் வச்சுருக்கேன் இல்லையா, அதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் குறைவாக தண்ணி விட்டுட்டு நல்லா கெட்டி பதமாக வரணும். நான் சொன்னேன்ல உங்களுக்கு மற்றதெல்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் கடாயில் பண்ணினீங்கன்னா எப்படி பதம் பார்க்கணுன்னு நல்லா கெட்டியாக அது வரணும். அப்போ தான் நம்மளால் பிடிக்க முடியும். இந்த மாதிரி பாகு பதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேர்க்கடலையோ இல்லை ஒடிச்சக்கல்லையோ என்ன உருண்டை பிடிக்கிறதுனால இதே பதத்தில் நீங்கள் பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் தண்ணியை விட்டு இதை பாகாக காய்ச்சின்னு விடுறேன். இது பாருங்கள், இது தடைச்சுட்டே இருக்குது. நல்லா கொதிக்கட்டும், இது பாக ஆகட்டும். நான் அடுப்பில் வச்சுட்டேன். பாருங்கள், நல்லா கொதிக்கிறது, நல்லா கெட்டி பாக வரணும். இது வரட்டும். இதில் நான் ஒரு சொட்டு ஏலக்காய் பொடியும் போட்டுட்டேன். இது தண்ணி எடுத்து இதில் சொட்டு சொட்டாக விட்டு பார்க்கணும். இப்போ நான் விட்டது ரொம்ப அப்படியே கரைஞ்சி போயிட்டு இது மாதிரி கரையாமல் உருட்டுற மாதிரி வரணும். கொஞ்சம் கல் பதமாக வந்தப்புறம் நம்ம இதை கொட்டிட்டு கிளறிட்டு அது பொரியை கொட்டி கிளறி உருண்டியாக பிடிச்சிடலாம். இது இங்கே பார்த்தேன்னா உங்களுக்கு தெரியறது இல்லையா, நல்லா உருண்டுன்னு வருது. ஆனால் இதை விட கூட கொஞ்சம் கூட ஒரு பதம் வரணும். அது வரைக்கும் அடுப்பில் வச்சுருக்கலாம். நம்ம இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். மறுபடியும் நான் இந்த தண்ணியில் விடுறேன். ஓரளவு ஆகிடுத்து, ஆனால் கொஞ்சம் நாழி கூட இருக்கலான்னு தோன்றுது. கல் பதம் வரணும். இது சரியாக இருக்கும். நல்லா உருட்டு வந்துடுது. இது சூட்டிலேயே கொஞ்சம் கூட கல் மாதிரி ஆயிக்கும். நம்ம இப்போ பொரிய குட்டி கிண்டிடலாம். இது இங்கே எடுத்துருக்கேன் பற்றியில். இது அப்படி போட்டாக்கா அப்படி டக்குன்னு சத்தம் கேட்கும். ஓகே, இதுதான் பதம். இப்போ பொரியை போட்டு கிண்டிடலாம். இதை பற்றியெல்லாம் பொடியை நான் பொரியை நான் இது கூட போட்டுட்டேன். நல்லா அடியோடு கிளறணும். ஏன்னாக்கா அடியில் அந்த வெள்ளை பாகு தங்கியிருக்கும் இல்லையா, அதெல்லாம் மேலே வர மாதிரி கிண்டிட்டு கொஞ்சம் சூடு ஆடின அப்புறம் கையில் நீங்கள் நல்லா அந்த இதை நெய்யை பெரட்டின்ட்டு நல்லா நெய்யை தடவின்னுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அது மாதிரி பொரி உருண்டியாக பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ போட்டுக்கோங்க. ஒடிச்சக்கடலையோ வேர்க்கடலையோ கேஷ்யூ நட்ஸோ எது வேணால். ஆனால் நான் ப்ளெயினாக தான் பண்ணுவேன். ஏன்னா இந்த ப்ளெயின் டேஸ்ட்டோடு இது நல்லாயிருக்கும். அதெல்லாம் தான் நம்ம தனியாக பிடிக்கிறோமேனு. ஆனால் அதெல்லாம் உங்களோட விருப்பம்தான், எப்படி வேணால் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் சூடு ஆடினப்புறம் நான் உங்களுக்கு உருண்டியாக பிடிச்சி காமிக்கிறேன். இந்த 2 கைனையும் எடுத்து இது மாதிரி இறுக்கமாக பிடிச்சிடுங்க. பிடிச்சிச்சுன்னா சூப்பராக வந்துடும் உங்களோட பொரி உருண்டை. இந்த தடவை எடுத்துக்கோங்க. 2 கையால் பிடிச்சாதான் இது வரும். இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஒரு கையாலே உங்களுக்கு காமிக்கணும் இல்லையா. பற்றியல நான் கொஞ்சம் பெருசாகவே பிடிச்சி வைக்கிறேன். என்ன சுலபமாக வேலை ஆகிடும்ல, அதனால் சாரி, தப்பாக நினைக்காதீங்க. இப்போ நம்ம பொரி உருண்டெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக ஒன்று கூட விரிஞ்சே போகலை. சிறப்பாக அது உங்களுக்கு சூடுக்கு சரியாக பிடிக்க முடியலன்னா நீங்கள் அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட கையால் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கலாம். ஆனால் இது நான் சூட்டோடையே பிடிச்சிட்டு நல்லாவே இதுக்கப்புறம் நான் கார அடையும் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி சாமி பிரசாதத்துக்கு எப்படி அடை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் 1 கப்பு புழுங்கலரிசி நான் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 2-3 ஹவர்ஸாக இது ஊறின்ருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் கருப்பு உளுந்து, பச்சை பயிறு, கடலைப்பருப்பு, இது 3மே 1/4 கப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். அப்புறம் இதில் தனியா போட்டிருக்கேன், அதாவது முழு தனியா, அப்புறம் வத்த மிளகா, சேப்பு மிளகா இதெல்லாம் போட்டிருக்கேன். அதுவும் இது கூடயே ஊற வச்சுட்டேன். இது 2த்தையும் சேர்த்தே நம்ம அரைச்சிக்கலாம். இந்த
மிளகாயை கிள்ளிட்டு அதையும் போட்டுட்டு நிறைய பெருங்காயமும் இதுக்கு போடணும். அப்புறம் கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு இதெல்லாம் போட்டுன்ட்டு குறை அரைச்சின்னு வந்து நம்ம அடையாக வாத்துடலாம். இப்போது நான் வந்து அரிசி பருப்பெல்லாம் மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் ஜாருக்கு. இங்கே வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அப்புறம் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் இருக்கும் இந்த மிளகு வந்து நான் ஒன்றும் பாதியமாக பொடிச்சு வச்சுட்டுருப்பேன். அதையும் இது கூட நம்ம அரைக்கும்போது போட்டுக்கலாம். அப்புறம் பெருங்காயமும் உப்பும் கூட போட்டுக்கலாம். என்னோடய மிக்சி ஜார் வந்து நல்ல சைஸ்லாம் இருந்தாலும் அது வெளியில் தெரிக்குங்கிறதுக்காக நான் 2 தடவையாக போட்டு 2 ஈடாக போட்டு அதை அரைச்சிக்கிறேன். குறைன்னு அரைச்சா போதும். அப்புறம் நல்லெண்ணெய் விட்டு வாத்துக்கலாம். உங்களுக்கு சுவாமி பிரசாதம்னா சில பேர் வந்து இதை வாக்கும்போது நெய் விட்டு வாப்பா. நான் வந்து எண்ணெய் விட்டு தான் வாக்க போகிறேன். அப்புறம் இதுக்கு சாதாரணமாக எப்படின்னா அதனுடைய ட்ரெடிஷ்னல் ஒரிஜினல் ரெசிபி வந்து நிறைய தேங்காய் போடுவாள் இதுக்கு. ஆனால் நான் தேங்காய் போடலை. ஏன்னா அப்படி போட்டிருந்தாக்கா நீங்கள் சீக்கிரம் அதை செலவழிக்கணும். நான் வந்து என்றைக்கு யார் என்ன சாப்பிடுவா, அவள் வந்து எப்போ சாப்பிடுவா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துன்னு பண்ணுறதுனால கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த மாவெல்லாம் யூஸ் பண்ணுவேன். அதனால நான் தேங்காய் போடலை. நீங்கள் ஒரிஜினலாக சுவாமி பிரசாதத்துக்கு பண்ணுறச்ச நீங்கள் தேங்காயும் அரைச்சி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாமா? இப்போ நம்ம அரைச்ச மாவு ரெடி ஆகிடுத்து. நான் வந்து அடைக்கி வளர்க்கறதுக்காக கல் போட்டிருக்கேன். நம்ம வாத்துடலாம் இதை. இந்த அடையை நான் வாத்துட்டு இது வந்து உங்களுக்கு மெல்லிசாக வேணுன்னா நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணியை விட்டு வாத்துக்கலாம். இல்லை சுமாரான சைஸ் வேணுன்னா அப்படி வாத்துக்கலாம். இது வந்து என்ன பண்ணுவேன்னா அப்படி நடுவில் எல்லாம் அப்படி ஓட்டை போட்டு இதில் எல்லாம் எண்ணெயை விட்டு அது நல்லா முறைன்னு வாத்து கொடுப்பா. நான் வந்து அந்த காலத்தில் எங்கள் அம்மாலாம் போடுற அளவு எண்ணெய் போட போகிறதில்ல. சுமாரான எண்ணெயை போட்டு நான் வாத்துடுறேன். ஒரு அடையை நான் வாத்தி எடுத்துகிட்டு இன்னொரு அடையை நான் வாக்குறேன். இதுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணும்போது கொஞ்சம் வெல்லம் வச்சுப்பா. அதுக்கப்புறம் கொஞ்சம் சர்க்கரையும் நெய்யும் இதுவும் கூட கலந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவாள். நீங்கள் எப்படி வேணால் சாப்பிடலாம். அதே மாதிரி சாப்பிட்லாம். இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச சட்னி ஏதாவது பண்ணி கூட நீங்கள் சாப்பிடலாம். பொரி உருண்டையும் பண்ணியாச்சு. 2 நாள் பிரசாதமும் பண்ணியாச்சு. கார்த்திகையும் ஓடி போயிடுத்து. அடுத்த பண்டிகைக்கு நம்ம இன்னும் பலகாரம்லாம் பண்ணி கொண்டாடிக்கலாம். தேங்க்யூ அண்ட் குட் நைட்.